ஹாய், வணக்கம் நேயர்களே. கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் முருகனை வணங்கி, இன்றைக்கி ஒரு பெரிய குற்ற வழக்கில் எப்படி அதை சொல்கிறதுன்னா, பிஞ்சிலேயே வெம்பி போயிட்டார். பிஞ்சிலேயே வெம்பினது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தாய் இல்லாத குழந்தை தரதலைம்பாங்க. தாய் இல்லாத குழந்தை தரதலை. தாயும் இழந்தார், தந்தையும் இழந்தார். வயசு 28. தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரியாஸ். வயசு 28. வழக்குகள் 61. வயசு 28, வழக்குகள் 61. 61 வழக்குகள். கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, இதுதான் அவருக்கு வேலையே. எப்படி இருக்கு பாருங்க. அதான் சொன்னேன், பிஞ்சிலேயே வெம்பிட்டார்னு. அப்போது என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல ஒரு ரவுடி கூட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்கார் ரியாஸ். அப்புறம் அது ஒத்து வராதாமல் தனியாக வந்திருக்கார். தனியாக பைக் திருட்டு. முதல்ல புல்லட்டெல்லாம் இருக்கு இல்லையா, புல்லட்டை திருடுறது தான் இவருக்கு வேலை. இவர் எங்கே இருக்காருன்னா தெலுங்கானா மாநிலம். தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். புல்லட்டு திருடுறது தான் வேலை. புல்லட்டை திருடி இது வரைக்கும் 30 புல்லட்டு பக்கம் திருடியிருக்கார். திருடி கொண்டு போய் மகாராஷ்டிராவில் விற்றுருக்கார். திருடனு கூட விட்டுடலாங்க, அந்த மகாராஷ்டிராவில் வாங்குறான் பாருங்க, அவன் பெருங்குற்றவாளிக்கு குற்றவாளி. 420, அதை வடிவேல் சொல்கிற மாதிரி 429 செக்ஷனில் அவனை அரெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ண முடியும்? திருடுறவன் திருட்டு பொருளை வாங்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால அவன் திருடுறான். இப்போ நகை திருட்டில் ஈடுபடுறான்னா, திருட்டு நகையை வாங்குறதான ஆள் இருக்கிறதுனால திருடுறான். திருட்டு நகையை வாங்கலாமா? எவ்வளோ பேர் கூட்டுற பொம்பளை கீழே கடந்ததுன்னு நெக்லஸ்ஸு இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் கல்யாணத்துக்கு நகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சு. தங்கமான மனிதர்கள் இருக்காங்க, அவங்களாம் நினச்சா எடுத்துருக்க கூடாதா? ட்ரெயினில் வச்சுட்டு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோ தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவங்க பாவம், யார் கல்யாணத்துக்கு வச்சுருக்காங்களோ, எதுக்கு சேர்த்து வச்சுருக்காங்களோ யாருக்கும் அது தெரியாது. கிடைச்ச வரைக்கும் ஏதலாமல் டபுக்குன்னு அமைக்கிட்டானா என்ன பண்ணுறது? அந்த வேலையை தான் இவன் பண்ணியிருக்கான். புரியுதா? ஏன்னா இந்த திருட்டு பயிலவளுக்கு எவ்வளோதான் ஜெயிலில் கொண்டு போட்டாலும் கை நமன்னு அரிக்க மாட்டுக்கு. திருப்பி கொண்டு திருட தான் போகிறான். அது திருத்த முடியாத இருக்கு. இந்த பணத்தெல்லாம் அதான் சொல்கிறேனே, இந்த பைக்கெல்லாம் திருடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுத்து அதில் வந்த பணத்தில் இந்த ரியாஸ் ரொம்ப உல்லாசமாக வாழ்ந்து வந்திருக்கான். புரியுதா? இவன் மேலே மட்டும் ப்ராப்பரான கேஸ் 40 வழக்குகள் இருக்குது. இதில் மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் உள்ளே இறங்கியிருக்காங்க. உள்ளே இறங்கி இவனை சோதனை பண்ணி இவனை செக் பண்ணும்போது, இவன் பைக் திருடும் போது கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பைக்கு திருடும் போது அப்புறம் மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரை கரெக்டாக இருப்பாங்கள்ல, பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனேவே அந்த மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் பிரமோத், பிடித்தவர் பேர் பிரமோத், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனை பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கார் எங்கே காவல் நிலையத்துக்கு. ஏன்னா கேஸுக்கு போகணும்ல. பிடிச்ச உடனே 3 பேர் காவல் நிலையத்துக்கு இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கார். பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்காரு காவல் நிலையத்திற்கு. ஒரு இடத்துல வழியில் நிறுத்த சொல்லியிருக்கா, விநாயகா அவென்யூங்கிற இடத்துல நிறுத்த சொல்லியிருக்கா. நிறுத்த சொன்னவுடனே அவர் ஏதோ இயற்கை விவாதிக்க இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி நிறுத்திட்டார். நிறுத்தினவுடனே இந்த ரியாஸ் என்ன பண்ணிட்டான், மறைச்சி வச்சிருந்த கத்தியால் நெஞ்சில் குத்திட்டான். மறைச்சி வச்சிருந்த கத்தியால் அந்த பிரமோத்தை நெஞ்சில் குத்திட்டான். படுவாவி பையன், எப்படி உருப்படுவான் பாருங்க. ஏற்கனவே இவ்வளோ குற்ற வழக்கு, இதோட 3 வாட்டி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். களியும் தின்றுருக்கான். 3 வாட்டி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கான். எப்படி பெயிலில் வரான், எப்படி ஜெயிலுக்கு போகிறான், எப்படி பெயிலில் வரான், எதுவுமே தெரிய மாட்டாங்க. இப்போ மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் பண்ண அவரை பிரமோத்தை நெஞ்சில் குத்திட்டான். அவர் துடித்து அந்த இடத்துலேயே இறந்து போயிட்டார். விடுவாங்களா போலீஸு? தனிப்படை அமைச்சு தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. தேடுதல் வேட்டையை ஆரம்பித்த உடனே இவன் எங்கே இருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது தப்பி ஓடி இருக்கான், கால் கையெல்லாம் உடஞ்சிருக்கு. கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு கொடுத்து இவனை கொண்டு போய் டாக்டர்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்ன உடனே எக்ஸ்ரே ரூமுக்கு போனவன் கான்ஸ்டபிள் இடுப்பில் இந்த துப்பாக்கியை டபுக்குன்னு உருவிட்டான். உருவினோடனே கான்ஸ்டபிளுக்கு ஒன்றுமே புரியல. போலீஸார் தன்னுடைய பாதுகாப்புக்காக இவனை நோக்கி சுட்டதில் இவன் இறந்துட்டான். நினச்சி பாருங்க,
28 வயசு, 62 வழக்குகள், 3 முறை சிறை சென்றிருக்கான். அப்பயும் அடங்கல. திருட்டு யாரை விட்டுது? களவு மட்டும்தான் தொழில். நிறைய பேர் அப்படிதான் இருக்கான். களவு மட்டும்தான் தொழிலா இருக்கான். 28 வயசுல 62 வழக்கு. இப்ப இவனை போலீசார் என்கவுண்டர் போட்டதுல போலீஸ் கோட்டஸே கொண்டாடுது. தீபாவளி வெடி வெடிச்சு போலீஸ் கோட்டஸே கொண்டாடுது. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இவர் பணி முடியும் காலம் வரைக்கும் எவ்வளோ சம்பளம் வருமோ அவ்வளோ சம்பளத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். பணி முடியும் வரை எவ்வளோ சம்பளம் வருமோ அவ்வளோ சம்பளத்தையும் கொடுக்குறேன்ட்டாரு. தனியாக ஒரு 8 லட்சம் ரூபாய் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதெல்லாம் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை இல்லாமல் 3 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தைக்கு அரசாங்க வேலை. 3 பேருடைய படிப்பு செலவும் அவரே ஏற்றுக்கிறேன்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கேஸு, இவ்வளோ 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கான், களி தின்னு இருக்கா. திரும்பியும் போலீஸாரை கத்தியால் குத்திருக்கா. திரும்பி எக்ஸ்ரே ரூமுக்கு போனப்ப பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்லேருந்து அவர் ஒரு துப்பாக்கியை உருவிருக்கான். பொறுமை எல்லை தாங்காம தான் போலீஸ் என்கவுண்டர்லாம் அவனை போட்டிருக்காங்க. அதனால எந்த ஒரு குற்றம் நடந்தாலுமே அதுக்கான தண்டனையை அனுபவிச்ச பிறகாவது அவன் திருந்தணும். திருந்தலைன்னா ஆண்டவனே வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுங்கிறது இது ஒரு உதாரணம். ஓகே, நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் 5 அறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.